ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மதுரை பன் பரோட்டா இதோட ரெசிபி கண்டிப்பாக போடுங்க செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பன் பரோட்டாவை வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பரோட்டா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது யாரும் பார்க்கலைன்னா அதில் பார்த்துக்கோங்க. இப்போ டைரெக்டாக மாவை வந்து நம்ம எடுத்து பரோட்டா போடுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து நான் பிணைஞ்சு இந்த மாதிரி எடுத்து ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இன்னொரு டைம் வந்து நம்ம லைட்டாக அதை பாலிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு இதுக்கு வந்து முட்டை போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் உப்பு, சர்க்கரை, தண்ணி இதுவே நீங்கள் போட்டிங்கனாலே போதுமானது தான். நம்ம ஆல்ரெடி அந்த பரோட்டாவில் நம்ம அப்படி தான் அதை போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த பரோட்டா வீடியோ பார்க்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக பிடிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரல அப்படின்னா திரும்ப ஒரு டைம் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கரெக்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா தான் பரோட்டா வீசும்போது நம்ம கிளியாமல் அழகாக வரும். நம்ம இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சதுக்கு மாவில் எல்லாமே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பீஸ் வந்திருக்கு. இதில் நம்ம ஒரு 5 பீஸ் எடுத்து நம்ம வந்து போடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா பால் பிடிச்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா பேடை பிடிச்ச உடனே வீசணும் அப்படின்னு என்ன ஆகுன்னா வீசினோடனே கிளியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். ஸோ அதனால் ஆயிலை போட்டு இந்த மாதிரி அமுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி சும்மா கையில் அமுக்கிட்டு எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து அந்த மாவு ஊறுறதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டவலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது வெளியில் அப்படியே ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா மேலே மாவு வந்து ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வீசும்போது நமக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப வரவரன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதாவது ஆயில் போட்டு அமுக்கி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வீச ஆரம்பிச்சிடலாம். மாவு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் தட்டும்போது எவ்வளோ விரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம அடுத்து நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீசும்போது கிளியாமல் வரும். மேக்ஸிமம் வந்து கிளியாமல் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் வீசியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் வீசினா போதும். ரொம்ப பெருசாக வீசி தான் பரோட்டா போட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நல்லா காலி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேபிளை வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீசும்போது கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து போகும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கிட்ட இங்கிட்டு பவுலு இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கை வந்து ஃப்ரீயாக வீசுறதுக்கு உங்களுக்கு வராது. ஸோ அமைக்க வச்சதை எடுத்து வச்சாச்சு. லைட்டை மேலே வந்து அந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு நம்ம லைட்டை தேய்ச்சிக்குவோம் ஃபஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கையில் வந்து ஒரு தேய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு அழகாக நம்ம வீச ஆரம்பிச்சிடலாம். இந்த வீசுறதை வந்து நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, மேலே ஒரு கை கீழே ஒரு கை. இதை ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக சொல்லியிருந்தேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இவ்வளோ பெருசாக வீசியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இது வீசினதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த பன் பரோட்டாக்கு வந்து மடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டைலில் மடிச்சிங்கன்னா தான் பன் பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேகும். பார்த்தீங்களா, இந்த ஏஜும் எடுத்து அப்படியே டேப் பண்ணுங்கள். அந்த ஏஜும் இந்த ஏஜும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு சுற்றி அப்படியே திருப்பி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை நான் இன்னொரு பீஸும் உங்களுக்கு நான் வீசி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பரோட்டாவில் பொறுத்த வரையும். ஏன்னா மாவு ஊற வைக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொண்டு வந்துடலாம். பட் வீசும்போது என்னென்னா வராதோன்னு பயந்துக்கிட்டே வந்துட்டு ஸோ யாரும் வீச மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 2-3 டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். ஆனால் பட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு. ஸோ இதை யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் விரும்பி செய்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி குக்கிங் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 ஒன்றா முடிக்கணும். அதே மாதிரி இந்த ஏஜும் அந்த ஏஜும், அதே மாதிரி இந்த ஏஜ் அந்த ஏஜ். நான் திரும்ப ஏன் இதை நான் உங்களுக்கு வீசி காட்டுறேன் அப்படின்னா ஸோ இது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இது தெரியாதா எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பட் தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறத தவிர வந்துட்டு மற்றபடிக்கு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ பாருங்கள்,
இந்த மடிக்கிறது மட்டும் நான் இதில் பண்ணுறதுக்காக தான் காட்டினேன். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. ஆனால் பட் பிடிக்கும்போது கொஞ்சம் ஏரோட பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பரோட்டா. இதில் மொத்தம் வந்து இது வந்து 5வது பேடான்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீசி எடுத்து வச்சுருவோம் பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒர்க்குக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes டைம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அந்த மாவு வந்து ரிலாக்ஸ் ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ திரும்ப அதை வச்சோன்னா திரும்ப ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அதை திரும்ப தட்டி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த பரோட்டா மட்டும் கரெக்டாக ப்ராப்பரான டைமிங் கொடுத்து நம்ம பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப அதாவது ரெகுலராக சாப்பிடுங்க, நான் யாரையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அதோட இன்னும் ரொம்ப ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். அழகாக பாருங்கள், அது ஏற்கனவே கட்டையில் நம்மளை சைடில் வந்து நம்ம தேய்ச்சி போட்டது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே உள்ள அந்த திக்னஸ் பூரா வந்து நல்லா சைனிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த எட்ஜை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்து வீசலாம். ஸோ பரோட்டா வீச தெரியாதவங்க தாராளமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக கற்றுக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ வந்துட்டு நம்ம பரோட்டா மட்டும் போட்டிருக்கோம். இது வந்து பன் பரோட்டா போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி வந்து பரோட்டா போட்டிருக்கோம், அதில் மாவு மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீசுகிற விதங்களாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வந்து இவ்வளோ நேரம் வீசணும். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைமான மாதிரி இருக்கும். 5 பீஸ் தான் நம்ம வீசியிருக்கோம். இந்த 5 பீஸையுமே வந்துட்டு நம்ம அழகாக கல்லில் வந்து குக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கல் வந்து காஞ்சிருக்கணும், கல் நல்ல டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கறி வெந்துடும், ஆனால் பட் உள்ளே வேகாமல் இருக்கும், வெளியில் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நார்மலான டெம்பரேச்சர் கரெக்டாக ஆயில் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரோட்டா அடிக்காச்சு. நான் 5 பீஸ் அடிக்கிருக்கேன். ஸோ 5 பீஸ் பரோட்டா வந்துட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ஏறினதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா அந்த பரோட்டா வந்து நல்ல சாஃப்ட்னஸாக, அதாவது சாஃப்டாகவும் அந்த முறுமுறுப்பாகவும் நல்லா குக் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் வச்சு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் குக் பண்ணாதீங்க, ஆஃப் ரவுண்ட் தான் குக் பண்ணணும். ரொம்ப ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கடக்காயிரும் அந்த பக்கம், இந்த சைடு. ஸோ அதனால் வந்துட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுற அளவுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த பொசிஷன் வரும்போது பரோட்டாவை திருப்பிடணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்களா பரோட்டா வந்து கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி அழகாக இருக்குது. அந்த பண்ணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டஃப்னஸ் அதாவது ஒப்பி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதும் சரி இல்லை திருப்பும் போதும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன் சைட் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் வந்துட்டு நம்ம லைட்டாக குக் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம அழகாக வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் எவ்வளோ உப்பி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணேன். எனக்கு கேமரா வந்து நான் கீழே வச்சு காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பரோட்டா சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கலர் பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்களா. இது கூட வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இதே மாதிரி வீட்டில் வந்து பன் பரோட்டா நீங்கள் போட்டு அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.